ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனும் இணைஞ்சிட்டாங்க. அவங்க இணைஞ்சு பார்த்தீங்கன்னா என்னென்ன முடிவுகளை எடுத்திருக்காங்க அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று பார்த்திங்கன்னா தஞ்சை மாநகரில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாள் அமைச்சரான வைத்தியலிங்கத்தின் மகன் கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸும் இபிஎஸும் இணைஞ்சாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இனிமேல் பார்த்திங்கன்னா போன காலத்தில் பார்த்திங்கன்னா டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா கீரியும் பாம்பும் போல தான் சண்டையிட்டு இருந்தாங்க. இதுக்கு காரணம் ஒரு சில தீய சக்திகளே. அந்த அனைத்தும் மறந்து இனிமேல் புதிய உலகத்தை படைப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா டிடிவியும் ப்ளஸ் ஓபிஎஸும் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஓபிஎஸும் இபிஎஸும் பார்த்திங்கன்னா மேடையில் ஏறி புதிய விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிடிவியும் ஓபிஎஸும் இணைந்து பார்த்திங்கன்னா தீய சக்தி அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா திமுக கட்சியை குறிப்பிட்டிருக்காங்க. அவர்களையே ஆட்சியை விட்டு விரட்டி அடிப்போம் இருவரும் இணைந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா சசிகலா அம்மையாரின் அம்மையாரோட இணைந்து செயல்படுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதிமுகவில் இனி இடமில்லை அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் சொல்லியாச்சுங்க. இருந்தாலும் தாங்கள் தன்னிச்சையாக பார்த்திங்கன்னா அமமுகவும் ஓபிஎஸ் அணியினரும் இணைந்து செயல்படுவோம். கண்டிப்பாக வெற்றி பார்த்திங்கன்னா அமமுகவுக்கு மட்டுமே கிடைக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் விரட்டி அடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதிமுகவின் ஒற்றை தலைமையை மீண்டும் கொண்டு வர முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அது பார்த்திங்கன்னா நம்ம டிடிவி தினகரன் ப்ளஸ் ஓபிஎஸ்ஆல் மட்டும்தான் முடியும் அப்படின்ற ஆதரவாளர்களையும் சொல்லிட்டு வராங்க. அதனால் பார்த்திங்கன்னா இனி பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் ஓபிஎஸும் இணைந்தாங்க அப்படின்னா ஒரு மாசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தஞ்சை மாநகரிலையும் இதே தாங்க சொல்லியிருக்காங்க. அதாவது தீய சக்தியின் ஆட்சியை ஒழிப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் சொல்லியிருக்காருங்க. முன்பொரு காலத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படின்லாம் கணக்கில்லைங்க, பழையதை கழிதலும் புதிதலும் அப்படின்ட்டு நாங்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி டிடிவி தினகரன் சொல்லியிருக்காருங்க. இனிமேல் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்குன்னு ஒரு வாழ்வு வந்தது அப்படின்ற கூட சொல்லலாங்க. ஏன்னா மாறி பார்த்திங்கன்னா உணவுகளை ஊட்டியும் மகிழ்ந்தன அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வந்தது. நீங்களும் தொலைக்காட்சிகள் எல்லாத்திலும் கூட பார்த்துருக்கலாங்க. என்ன அப்படின்னா இருவரும் பார்த்திங்கன்னா பந்தியில் ஒன்றாக அமர்ந்து உண்ணுதல் விருந்துவம்பால் எல்லாமே பண்ணாங்க. இதனால் பார்த்திங்கன்னா இனி பார்த்திங்கன்னா யாரும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக ஓபிஎஸ் டிடிவி வருவாங்க அப்படின்ட்டு அவங்களோட ஆதரவாளர்கள் பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தஞ்சையிலே நேற்று நடந்த விஷயங்கள்ங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.